வணக்கம். இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள். வணக்கம் மேடம். நான் வாய்ஸ் டுடே பத்திரிகையில இருந்து வரேன். நீங்க காங்கிரஸ் கட்சி பேச்சாளர் தானே? ஆமா மேடம், சொல்லுங்க. நீங்க எப்படி மேடம் வீடியும் பாத்துக்கிறீங்க, கடையும் பாத்துக்கிறீங்க, ஒரு பெருமை காங்கிரஸ் கட்சியில பேச்சாளராகவும் இருக்கீங்க. இது எப்படி உங்களால மெயின்டைன் பண்ண முடியுது? முதல்ல வாய்ஸ் டுடே பத்திரிகைக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன். வாய்ஸ் டுடே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு ஊடகம், அது நல்ல நடுநிலையான ஊடகம். அப்புறம் என்ன கேட்டிங்க இல்லையா, எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே நம்மளோட ஆர்வம் தான் மேடம். நம்ம ஆர்வம் இருக்குது. நம்மளால் கட்சின்றது ஒன்றும் இல்லை மேடம். நமக்கு ஒரு மற்றவங்களுக்கு ஒரு பொது வாழ்வில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஈஸியாக தான் மேடம் வந்துடும். அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஆர்வப்பட்டு நம்ம எதையுமே செய்யும் போது அது ஒரு வேலையாக தெரியாது. அதுவும் நம்மளுடைய ஆக்சுவலாக எல்லாருமே இந்த கடமைன்றது எல்லாருக்குமே இருக்குது. இந்த பொது வாழ்க்கையோட கடமை, பொது வாழ்வு ஏதோ அரசியல்னால் ஏதோ பெருசாகவும் இல்லை, அது ஒன்றும் நமக்கு தேவையில்லாத விஷயமும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது இப்பத்திய சமூகத்தில் எல்லாருமே அந்த சமூகத்தோட பொறுப்பு நமக்கு இருக்கணும். அந்த பொறுப்பு இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம அரசியல்லையோ இந்த மாதிரி பொது வாழ்க்கையிலையும் நம்ம ஈடுபடும் போது மட்டும்தான் நமக்கு அரசியல். நம்ம எல்லாருமே சேர்ந்தது தானே மேடம் இந்த சமூகம். நம்ம வெறும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தது, அது ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு யார் வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்க, நீங்களாம் பெண் ரிப்போர்ட்டர்கள்லாம் வந்துட்டீங்க. உண்மையாகவே அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெண் ரிப்போர்ட்டர்கள்லாம் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு பெண்ணு ஆண் பெண்ணுன்றது அந்த பாகுபாடெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் செய்யலாம். எல்லாத்துக்கும் என்ன வேணும், நமக்கு ஆர்வமும் நல்ல துணிச்சலும் இருந்துட்டா போதும். நம்ம சமூகம் இன்னைக்கு எல்லாருமே மாறிட்டாங்க. இன்னைக்கு பெண்ணு ஆணுன்றது இதெல்லாம் மறந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வீடுன்ற விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வரும்போது அதுலேருந்து நம்ம பொது வாழ்வு, இந்த மூணுத்தையும் ஆர்வமும் நமக்கு கரெக்டான பிளானிங் இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் நிறையவே பண்ணலாம். இதை விட பெரிய பெரிய சாதனைலாம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் நிறைய இருக்காங்க. இன்னும் நிறையவே பண்ணலாம். காங்கிரஸ் கட்சி அப்படின்போது, காங்கிரஸ் கட்சின்றது நம்ம நாட்டோட பழமையான கட்சினா காங்கிரஸ் கட்சி தான் சொல்லலாம். எனக்குமே அது ஆரம்பத்துல இருந்தே எங்க அப்பா கூட அந்த காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய லெவல்ல இல்லைனாலும் அவங்க அது மேல ஒரு ஈடுபாடு உள்ளவங்க தான். அந்த தலைவர்கள் மேலேயும் நம்ம குறிப்பா சொல்லுவோம், நம்ம காமராஜர் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர்னா காமராஜர் ஐயா சொல்லுவோம். அதே போல எனக்கு வாழ்க்கை துணை அவர் கலையரசன் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் காமராஜர் மேல ரொம்ப பற்றுள்ளவங்க. ராஜீவ் காந்தி, நம்ம இந்திரா காந்தி, அவங்களாம் அந்த குடும்பத்து மேலேயும் அதாவது ஒரு குடும்பம். அவங்க நல்லா பெரிய பணக்காரங்க, அவங்க அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க நாட்டுக்காக அவங்க செய்யணுன்றது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த நாட்டுப்பற்றோட காந்தி மீது உள்ள அந்த பேச்சில் உள்ள அந்த நம்பிக்கையாலையும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய சொத்தெல்லாம் கொடுத்து பண்ணணுன்றது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக அரசியலில் ஊர் சொத்தை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் அவர் தன்னுடைய சொத்தை நாட்டுக்கு கொடுத்து இன்னைக்கு நம்ம பாராளுமன்றம் இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே அவருக்கு அவங்க அந்த குடும்பம் கொடுத்த இடம் தான். ஸோ அதெல்லாம் அந்த வரலாறுலாம் கேட்குறப்ப நிச்சயமாக சொல்கிறேன், நீங்களாம் கூட கண்டிப்பாக படிக்கணும் அந்த விஷயத்த. காங்கிரஸோட வரலாறு நம்ம படிக்கிறப்ப இந்திய வரலாறையே நம்ம படிக்கணும்னா காங்கிரஸை பற்றி படிக்காமல் நம்ம இந்திய வரலாறு படிக்க முடியாது. அப்படிப்பட்ட இது. ஸோ அப்போ நம்ம இந்திய வரலாறு படிக்கிறப்ப அந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி படிக்கும்போது சொல்கிறேன், ஒரு ஆத்மார்த்தமாகவே உள்ளே இருந்து நமக்கு அந்த ஒரு பற்று வந்துடும். அது வரலைன்னா தான் ரொம்ப சந்தேகம். ஆனால் மற்ற கட்சியை நான் குறை சொல்லலை. ஆனால் இது ஒரு ஆதி காலத்துலேருந்து வந்த கட்சி, நம்ம இந்தியாவை கட்டமைச்ச கட்சி. இன்னுமே இந்தியாவில் தமிழ்நாட்டிலையுமே காமராஜர் காலத்தில் முன்னோடியாக இருந்த கட்சி, அதுதான் ஆட்சி புரிந்த கட்சி. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே காங்கிரஸ் ஆட்சி அமையணும். காங்கிரஸில் மீண்டும் காமராஜர் இன்னைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா லெவல்லையே ஒரு பொன்னாட்சி அப்படின்னு சொன்னால் அது காமராஜர் ஆட்சி தாங்க. அதுக்கு மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாது. அவர் கொண்டு வந்த இலவச கல்வி இன்னைக்கு எந்த மாநிலமும் எந்த இதுவும் இன்னைக்கெல்லாம் டெல்லியில் இப்போதான் கொண்டு வர போறாங்க. நம்மளாம் எப்பயோ கொண்டு வந்துட்டாரு நம்ம காமராஜர் ஐயா. இன்னைக்கு நாங்களாம் படித்தோம், இன்னைக்கு கையில் நமக்கு இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு, இவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாம் இவ்வளோ தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா அது காமராஜர் ஐயாவுடைய பொற்கால ஆட்சி தான். அந்த பொற்கால ஆட்சி கொடுத்தது காமராஜர் ஐயா கொண்டு வந்த இந்த அந்த காங்கிரஸ் இருக்கிறத நான் மிக பெருமையாக நினைக்கிறேன். அந்த வரலாறுலாம் படித்ததுக்கு அப்புறமா எனக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய பற்று உருவாச்சு. அதனாலதான் நான் காங்கிரஸ் கட்சி தான் இப்பயும் இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். என்னுடைய சந்ததியினருக்கும் இதை நான் இது பண்ணி சந்ததியினர் இந்த காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கணும்ன்றதை நாங்கள் விரும்பப்படுறோம். சரி மேடம், உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு வாய்ஸ் டுடே சார்பா ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
பாப்பா நீங்க படிக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? உங்களுக்கு ராகுல் காந்தியை பத்தி என்ன தெரியும்? எனக்கு ராகுல் காந்தி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்திரா காந்தியை பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் இணையதள செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர். சர்க்குணம் ரமேஷ் அவர்களுடன் இதழ் ஆசிரியர் கவிஞர் அப்சர் பாஷா. நன்றி, வணக்கம்.